வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து பிப்ரவரி 21 கடவுளை காணலாம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். கடவுளை காண முடியுமா என்றால் காண முடியும். எந்த கண்ணால் பார்க்க வேண்டுமோ, எந்த நோக்கத்தோடு பார்க்க வேண்டுமோ அப்படி பார்த்தால் காணலாம். ஒரு செயல் செய்கிறோம், எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவு இருக்கிறதல்லவா? கையை தட்டினேன், சப்தம் வந்தது. கையை தட்டின வரைக்கும் தான் என்னுடைய முயற்சி. சப்தம் நான் செய்தேனா? ஒளியை நான் செய்தேனா? நான் கொண்டு வந்தேனா? இல்லவே இல்லை. இருப்பில் இருந்து என்னுடைய செயலினால் குவிந்தது. காது கேட்கின்ற அளவுக்கு குவிந்தது. அவ்வளவுதான் சொல்லலாம். ஆகவே இறைவன் இல்லாத இடமே இல்லை. அதற்கு அடையாளம் என்ன? நீ எந்த செயலை செய்தாலும் அதற்கு விளைவாக வருபவனும் இறைவன்தான். அதுதான் இறைவனுடைய செயலே. அந்த செயல் அதனுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு நல்ல செயலாக இருக்க வேண்டும் என்று சிந்தனையோடு திட்டமிட்டு செய்வோமேயானால் நலமே விளையும். இல்லை, புலனளவில் கவர்ச்சியாகி மயக்கத்திலே ஏதோ வேகத்திலே செய்கின்ற போது இன்பமும் வரலாம், துன்பமும் வரலாம். இன்பம் வேண்டும், அமைதி வேண்டும் என்றால் அதற்கு இறை உணர்வு, அறநெறி இரண்டும் வேண்டும். அருட்தந்தை அவர்கள் இறைவனை எங்கும் காணலாம். ஆனால் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டுமோ அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அவனை பார்க்கலாம் என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி கூறியதைப் போல இறைவன் எப்படியெல்லாம் பார்க்க முடியும் என்று கவியரசர் கண்ணதாசன் உணர்ந்ததை எழுதுகிறார். இந்த நிலையிலெல்லாம் நாம் இறைவனை உணரலாம் என்ற அடிப்படையில் கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகின்றாய், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? இருளில் விழிக்கின்றாய், எதிரே இருப்பது புரிகின்றதா? இசையை ரசிக்கின்றாய், இசையின் உருவம் வருகின்றதா? உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே தெரிகின்றதா? வெளியே தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? புத்தன் மறைந்து விட்டான், அவன் தன் போதனை மறைகின்றதா? சத்தியம் தோற்றதுண்டா? உலகில் தர்மம் அழிந்ததுண்டா? இதை சரித்திரம் முழுதும் படித்த பின்னாலும் சஞ்சலம் வருகின்றதா? சஞ்சலம் வருகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? தேடியும் கிடைக்காது நீதி, தெருவினில் இருக்காது. சாட்டைக்கு அடங்காது நீதி, சட்டத்தில் மயங்காது. காலத்தில் தோன்றி கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது, காக்கவும் தயங்காது. கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.